அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயர்ந்திட மனச்சிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வின் நதியாய் பாயட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வின் நதியாய் பாயட்டும். வேதத்தில் காணும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும். வேதத்தில் காணும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும். புதிய பாதையில் தொடர்ந்து புது யுகம் நாம் படைப்போம். புதிய பாதையில் தொடர்ந்து புது யுகம் நாம் படைப்போம். இனி வரும் நாளில் புது வாழ்வில் இறை இன்பம் காண்போம். அன்பின் விழுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயர்ந்திட மனச்சிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தொண்டரும் மறைசாட்சியுமான புனித வின்சென்ட் அவர்களை நம் தாயாம் திரு அவை இன்று நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. ஆண்டவரின் உடன்படிக்கைக்கும் மூதாதையரின் சட்ட திட்டங்களுக்கும் ஏற்ப இறைவனின் புனிதர்கள் அன்பின் நிலைத்திருந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். ஏனெனில் அவர்கள் அனைவரும் ஒரே மனநிலையும் ஒரே நம்பிக்கையும் கொண்டிருந்து கிறிஸ்துவுக்காக என்றென்றும் உயிர் வாழ்ந்தார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மறைசாட்சியான புனித வின்சென்ட் தமது உடலை வருத்திய துன்பங்களை எல்லாம் உம்மீது கொண்ட ஆற்றல் மிக்க அன்பினால் வென்றாரே. அதனால் அதே அன்பை எங்கள் இதயங்களிலும் பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆவியை கனிவுடன் எம்மீது பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். நீயே என் மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயனாக இருப்பாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 10 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். முற்காலத்தில் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். பல்லவி. என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தயலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அவன் கையை கடல் வரைக்கும், அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன். பல்லவி. என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர், இவனை பெயர்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது. சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது.
தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு பணியாளர்களாகிய எங்களை நிறைவாக இந்நாளில் ஆசிர்வதியும். உமது சாட்சிகளாக வாழ விரும்புகிற எங்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ வேதனைகள், துன்பங்கள், ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களை நாங்கள் எங்கள் வாழ்வில் சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். ஆனாலும் கூட இறுதி வரை உமது அன்பிலிருந்து பிரியாமல், உமது மதிப்பீடுகளை விட்டு விலகாமல், ஆண்டவரே, வாழும் காலம் மட்டும் உமது அன்பின் சாட்சிகளாய் நாங்கள் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித வின்சென்ட் பல்வேறு கொடுமைகளை, சித்திரவதைகளை தன்னுடைய உடலிலே அனுபவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட புனிதரை பல நேரங்களில் நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். இவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனாலும் திரு அவை இன்றைக்கு இந்த புனிதரை நினைவு கூறச் செய்வதின் வழியாக அவர் எவ்வாறு இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக மரித்தார், துன்பங்களையும் பாடுகளையும் தன்னுடைய உடலிலே ஏற்றுக்கொண்டார். அவரின் துன்பங்களினால், அவருடைய இரத்தம் சிந்துதலினால் கிறிஸ்துவோடு இணைந்து இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அதே விசுவாசத்தில் பயணிக்க பெரும் உறுதுணையாக நின்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பாடமாக படித்துக் கொள்ளுகிற நாமும் கூட இந்த நாளில் இயேசுவின் சீடர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். அவர்களின் சாட்சிகளாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். இந்த மகத்துவமான உண்மையை உணர்ந்து இயேசுவின் மதிப்பீடுகளை தாங்கி அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பிறர் நலனில் அக்கறை கொண்டு உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்து கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து அவரின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போமாக. ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்ராயேல் மக்களை சவுல் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவருடைய பார்வையிலிருந்து அவர் விலகியதனால், ஆண்டவருடைய கட்டளையை மீறி நடந்ததனால் அவர் இடத்தில் வேறொருவரை கொண்டு வந்து அமர்த்துகிறார் நம் ஆண்டவர். அப்படியாக திருப்பொழிவு செய்யப்படுபவர்தான் தாவீது அரசர். தாவீது அரசர் இஸ்ராயேல் மக்களை செழிப்போடு வழிநடத்தினார். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி பல வெற்றிகளை அவர் குவித்திருக்கிறார். இஸ்ராயேல் மக்களினுடைய நலனுக்காக அவர் உழைத்திருக்கின்றார். அவருடைய ஆட்சி காலத்தை பொற்காலம் என்றே வர்ணித்து சொல்லுவார்கள். ஆம் பிரியமானவர்களே,
ஏன் அப்படிப்பட்ட ஒரு பொற்காலமாய் பல வெற்றிகளை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார் என்றால், தாவீது ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக நடந்தவரை ஆண்டவர் தாவீதோடு உடனிருந்தார் என்று முதல் வாசகம் சொல்லுகிறது. படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார் என்று சொல்லுகிற போது, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால் நமக்கு வெற்றிதான், நம் வாழ்வில் மகிழ்ச்சிதான். எத்தகைய துன்பத்தையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். மன வலிமையும் துணிவும் உடையவர்களாய் நாம் இருக்கின்றோம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம்தான் பிரியமானவர்களே தாவீது அரசர். அதே நிலையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் எப்பொழுதுமே குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய மனதை புண்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாளில் ஒரு மிக பெரும் ஒரு குற்றச்சாட்டை இயேசுவின் மீது வைக்கிறார்கள். இவன் பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான். ஆண்டவர் இயேசு தெளிவை கொடுக்கிறார். எப்படி ஒரு சாத்தான் தனக்கு எதிராகவே செயல்பட முடியும்? அப்படி தனக்கு எதிராக ஒரு சாத்தான் செயல்படுகிறான் என்றால் அவனுடைய ஆட்சி அகற்றப்படும் அல்லவா? அவன் அவனுக்காகவே அழிவை தேடிக்கொள்ளுகிறான் என்றுதானே அர்த்தமாகும். நீங்கள் என்னை பேய் பிடித்தவன் என்றும் பெயல்செபூலை கொண்டே இந்த பேய்களை ஓட்டுகிறேன் என்றும் எப்படி சொல்லலாம் என்பது இயேசுவனுடைய கேள்வியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக அதிகமான ஒரு குற்றச்சாட்டை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு எதிராக இப்படிப்பட்ட பொய்ச்சான்றை சொல்லுவது தூய ஆவியானவருக்கு எதிரான செயலாக இருக்கிறது. ஏனென்றால் என்னிடமிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல், என்னிடமிருந்து வெளிவருகின்ற வல்லமை தூய ஆவியின் வல்லமை. என்னிடமிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல், என்னிடமிருந்து வெளிப்படுகின்ற வல்லமை தூய ஆவியினுடைய வல்லமை. இந்த தூய ஆவியினுடைய வல்லமையினாலேயே இத்தகைய வல்ல செயல்களை என்னால் செய்ய முடிகிறது. அப்படி என்றால் மூன்றாம் கடவுளாகிய தூய ஆவியானவரையே நீங்கள் கேள்விக்குள்ளாக்குகிறீர்கள். தூய ஆவியானவருடைய செயல்பாட்டை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். தூய ஆவியானவர் இறைத்தன்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தூய ஆவியானவருக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள் என்று பொருளாகிறது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்படவே மாட்டாது. ஏனென்றால் கிறிஸ்துவிடம் இருந்த அந்த இறைத்தன்மையை, தெய்வத்தன்மையை அவர்கள் கேள்விக்குள்ளாக்குகிறார். அதை நம்ப மறுக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது என்று தெளிவுபட அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அன்பிற்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய புனித வின்சென்ட் சரகோசா என்று அவர் அழைக்கப்படுகிறார். யார் இந்த வின்சென்ட் சரகோசா? பெரும்பாலும் நமக்கு இந்த புனிதரை பற்றி தெரிய வாய்ப்பே கிடையாது. ஒரு திருத்தொண்டராக, மறைசாட்சியாக மரித்தவர். ஸ்பெயின் நாட்டில் பிறந்து சரகோசா என்கிற அந்த பகுதியில் பெரும்பாலான தன்னுடைய வாழ்க்கையை கடத்தியவர். இவர் திருத்தொண்டராக நியமிக்கப்பட்ட பிறகு ஆயருடைய திருத்தொண்டராக இவர் செயல்படுவதை பார்க்கிறோம். ஆயருக்கு திக்குவாய், அவரால் சரியா பேச்சு வராது. சரியாக பேச்சு வராததனால அந்த மறைவுரை ஆற்றுவதற்கு தடையாக அது இருந்திருக்கிறது. எனவே இவரை திருத்தொண்டராக நியமித்து தான் எந்த இடத்திலெல்லாம் செல்லுகிறாரோ அந்த இடத்திலெல்லாம் நற்செய்தியை விளக்குவதற்காக, மறைவுரை ஆற்றுவதற்காக ஆயர் அவர்கள் இந்த திருத்தொண்டரை முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதன் வழியாய் ஆயருடைய நாவாகவே இந்த திருத்தொண்டர் செயல்பட்டிருக்கிறார். இப்படி நற்செய்தி பணியை அவர் ஆற்றிக் கொண்டிருந்த தருணத்தில்தான்
அந்த காலகட்டத்தில் ஆட்சி புரிந்த தியோக்ளேசியன் என்கிற மன்னன் இவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்றான். ஆளுநன் தேசியனிடத்தில் இவர்களை கொண்டு போய் சேர்த்து பல துன்புறுத்தல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் இவர்களை ஒப்புவிக்கின்றான். இப்படியாக திருத்தொண்டரும் ஆயரும் பல நிலைகளில் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இவர்கள் எத்தகைய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்றால், இந்த திருத்தொண்டரை அழைத்து புனித நூலினை, நீ அறிவிக்கின்ற இந்த நற்செய்தி நூலினை தீயிட்டு கொளுத்த வேண்டும். தீயிட்டு கொளுத்தினால் உன்னுடைய உயிர் காப்பாற்றப்படும், நீ பிழைத்துக் கொள்வாய். அப்படி இல்லை என்றால் உம்மை கொன்று விடுவோம் என்று அவர்கள் அச்சுறுத்துகிறார். புனித நூலை தீயிட்டு கொளுத்த வேண்டும். ஆனால் அந்த செயலை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்று மறுதலித்து விடுகிறார். அதற்காகத்தான் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னதின் பேரில்தான் பல நிலைகளில் இவருக்கு தொல்லைகள் கொடுக்கப்படுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, அந்த ஆளுநன் பல சித்திரவதைகளை இவருக்கு செய்கிறான். எத்தகைய சித்திரவதைகள் என்று பாருங்கள். இந்த புனிதரை பற்றி அதனால தான் நமக்கு பெரும்பாலும் தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஏனென்றால் எத்தகைய பிரச்சனைகளை, கிறிஸ்துவுக்காக துன்பங்களை தன் வாழ்வில் இவர் அனுபவித்திருக்கிறார் பாருங்க. ஆளுநன் உத்தரவிட்டதின் பேரில் படை வீரர்கள் இவரை மூச்சுவிட முடியாத அளவிற்கு அடித்து உதைத்திருக்கிறார்கள். மூச்சுவிட முடியாத அளவிற்கு பயங்கரமான துன்புறுத்தல்கள். உடைந்த கண்ணாடி துண்டுகளை கொண்டு வந்து உடல் முழுவதும் குத்தி கீறி இருக்கிறார்கள். கண்ணாடி துண்டு, உடைந்து போன அந்த கண்ணாடி துண்டு வச்சு உடல் எல்லாம் கீறி இருக்கிறாங்க. காயங்களின் மேல், அந்த காயம் இருக்கிற அந்த காயங்களின் மேல் உப்பினை தடவி இருக்கிறார்கள். இரும்பு கம்பியை சூடாக்கி உடலெங்கும் சூடு போட்டிருக்கிறார்கள். உடம்பு முழுவதும் பொசுக்கி இருக்கிறாங்க இரும்பு கம்பியை சூடு பண்ணி. தோள்களை கூர்மையான ஊசிகளை கொண்டு குத்தி கிழித்திருக்கிறார்கள். ஊசியை வச்சு இந்த உடம்பில் இருக்கிற தோள்களை எல்லாம் குத்தி குத்தி கீறி இருக்கிறார்கள். அளவற்ற வேதனைகளையும் கொடுமைகளையும் அவருக்கு தந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த புனிதரை அதிகமான சித்திரவதை செய்து அடித்து துன்புறுத்தி ஒரு கோணிப்பையில் கட்டி அவரது உடலை கொண்டு போய் கடலிலே தூக்கி வீசி எறிந்திருக்கிறார்கள். அதன் பிறகு கிறிஸ்தவ இறை விசுவாசிகள் உடனடியாக அவருடைய உடலை மீட்டெடுத்து இறந்து போயிருந்த அவரை நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். புனித வின்சென்ட் இப்படியாக கிறிஸ்துவுக்காக துன்பங்களை அனுபவித்து தன்னுடைய இன்னுயிரை தந்திருக்கிறார். இந்த புனிதரை நினைவு கூறுகிற நாம் கிறிஸ்துவுக்காக சிறு சிறு துன்பங்களை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? அந்த துன்பங்களின் பொருட்டு நம்முடைய மனநிலை எப்பேற்பட்டதாக இருக்கிறது? முனகுகிறோமா? குறை சொல்லுகிறோமா? அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோமா? கிறிஸ்துவையே பல நேரங்களில் இதனால் நாம் நிராகரிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். இவற்றினுடைய உண்மை தன்மையை நாம் புரிந்து கொண்டால், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தக்க பாடம் புகட்டுவது போல இந்த நாளில் இந்த புனிதரின் வழியாக நமக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணத்தை தருகிறார். எனக்காக என் அன்பு மகன் வின்சென்ட் இத்தகைய துன்பங்களை, பாடுகளை ஏற்றுக்கொண்டு இரத்தம் சிந்தி உயிரை தந்தார் என்றால், என் அன்பு மகனே, மகளே, உன் வாழ்வில் வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு நீ ஏன் வருத்தம் அடைகிறாய்? நீ ஏன் தயக்கம் காட்டுகிறாய்? நீ ஏன் சோர்ந்து போகிறாய், தளர்ந்து போகிறாய்? துணிவோடு இரு. எல்லா துன்பங்களிலும் உனக்கு ஆறுதல் தர, உன்னை திடமூட்ட, உனக்கு வலுவூட்ட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த நாளில் பயணிப்போம். இந்த புனிதர் நமக்காக இந்நாளில் பரிந்து பேசுவாராக. ஆமீன்.
மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. விதி என்னும் சகதியில் சாய்ந்தேன், புவி அதிபதி உன் திட்டம் மறந்தேன். விதி என்னும் சகதியில் சாய்ந்தேன், புவி அதிபதி உன் திட்டம் மறந்தேன். வழியில்லாதவன் ஆனாலும், விழியிழந்தேனான் போனாலும், கதியுடன் சேர்த்துக் கொள்வாய். நான் கவியுடன் பாட்டிசைப்பேன், கவியுடன் சேர்த்துக் கொள்வாய். நான் கவியுடன் பாட்டிசைப்பேன். ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித வின்சென்ட் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித வின்சென்ட் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். என் பொருட்டு தம் உயிரை இழப்பவர்
அதை என்றும் காத்துக்கொள்வார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித வின்சென்ட் எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கலைமொழியால் உன்னை துதித்திடல் நாளும் கவலையை தீரும் அம்மா. கலைமொழியால் உன்னை துதித்திடல் நாளும் கவலையை தீரும் அம்மா. தேனிசை பாவால் தாய் உன்னை பாட தேவிட்டா உணவாமே. தேனிசை பாவால் தாய் உன்னை பாட தேவிட்டா உணவாமே. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலான் தாயுமே நீயே, ரவியோர் திரவியமே. தாயினும் மேலான் தாயுமே நீயே, ரவியோர் திரவியமே. இனிய உன்னாமம் போதிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் போதிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே.